புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 14 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நம்பிக்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, நம்பிக்கை இல்லாதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நம்பிக்கைதான் கிறிஸ்தவ வாழ்வாக கொள்ளப்படுகின்றது. நாங்கள் கடவுளை முழுமையாக நம்பி வாழ வேண்டும். கடவுளுடைய அன்பிலே நாங்கள் சுரந்தோங்க வேண்டும். கடவுள் எங்களை அன்பு செய்கிறார், நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம். நாங்கள் கடவுளினுடைய அந்த பராமரிப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்களுக்காக அங்கே நெருப்பு தூணாக இருந்து எங்களை பாதுகாக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே இல்லை என்று சொன்னால் நாங்கள் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளாகத்தான் இருப்போம். அருமையான சகோதரர்களே, அந்த நம்பிக்கையில் பயணிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நாங்கள் யாரும் கடவுளை கண்டுகொள்ளவில்லை. எங்களுடைய வெற்று கண்களால் நாங்கள் கடவுளை கண்டுகொள்ளவில்லை. கடவுளினுடைய அந்த இயல்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் எங்களை வழிநடத்துகிறார். ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக கொடுத்து இந்த உலகத்திலே தன்னை முழுமையாக தியாகம் செய்து தன்னுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு எங்களுடைய பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்கின்ற அந்த நம்பிக்கை, விசுவாச பிரமாணம் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றவில்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு வீணிலும் வீணாக மாறிவிடும். அருமையான சகோதரர்களே, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், காந்தியடிகள் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே கூறியிருந்தார், வலிமை உடல் திறனிலிருந்து வருவதில்லை, அது அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வருகிறது என்று கூறியிருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, எங்களுடைய உள்ளங்களிலே அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த ஊற்று எழும்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே சுரந்தோங்குகிற பொழுது, அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வு கட்டி எழுக்கப்படுகின்ற பொழுது, கடவுள் நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வு பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி, அன்பு, அமைதி போன்ற சிறந்த புண்ணியங்கள் திளைத்தோங்கும். இதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கின்றது. நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே நிம்மதியாக பயணம் செய்ய இயலாது. நாங்கள் பார்க்கிறோம், இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே என்று சொல்லி அங்கே கடிந்து கொள்ளுகிறார். நாங்கள் பார்க்கலாம், அந்த தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி கடிந்து கொண்டிருக்கலாம் என்று. ஆனால் இந்த வார்த்தைகள் சீடர்களுக்கு தான் பொருந்துகிறது. பிரியமான சகோதரர்களே, அவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினர். ஏனென்று சொன்னால் அந்த தந்தை சீடர்களிடம் தான் முதலிலே தன்னுடைய மகனை கொண்டு போய் அங்கே கொடுத்தார். குணமாக்குங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் அந்த சீடர்களால் முடியவில்லை. பின்புதான் ஆண்டவர் இயேசுவிடம் அந்த தந்தை கொண்டு வருகின்றார். அவ்வளவு தூரம்
ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைத்தவராக அங்கே கொண்டு வருகிறார். ஆனால் இந்த சீடர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அருமையான சகோதரர்களே, இந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய ஒவ்வொரு புதுமைகளையும் கண்டவர்கள், ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு செயல்களையும் தங்களுடைய கண்களால் கண்ட அந்த 12 சீடர்களாலும் அந்த நம்பிக்கை வாழ்வுக்குள்ளே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, நாங்கள் இயேசுவை போல நம்பினால், அவர் எவ்வாறு தன்னுடைய தந்தையிடம் நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அதே நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலும் இருந்தால் நாங்களும் இயேசுவை போல செயல்பட முடியும் என்று எங்களுடைய ஆண்டவர் இயேசுவே கூறுகின்றார். அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போய் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்னால் அங்கே அந்த மலை பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே அந்த நம்பிக்கை தான் செயல் வடிவமாக மாறும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் உயர்ந்த குணங்களை ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு சொல்லி தருகிறார். பிரியமானவர்களே, சர் வில்லியம் ஒஸ்கார் என்கின்ற ஒரு அறிஞர் கூறுகிறார், நம்பிக்கையின்றி மனிதர்களால் எதுவும் செய்ய இயலாது, நம்பிக்கை இருந்தால் மனிதர்களால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். அவ்வளவு தூரம் நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே செயலாற்ற வேண்டும். நாங்கள் கடவுளிடம் மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு நாங்கள் செய்ய வேண்டும். முதலிலே கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு பின்பதாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளிலே, நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாக அந்த விடயம் எங்களில் கைகூடும். ஆனால் கடவுள் நம்பிக்கை என்பது, ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது ஒரு ஆழத்திலே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் அருட்சகோதரனாக இருந்த பொழுது நான் ஒரு பங்கிலே பணியாற்றி இருந்தேன். அப்பொழுது நாங்கள் வீடுகள் சந்திப்போம். நாங்கள் அந்த பங்கிலே இருந்த வீடுகளை சந்திப்போம். நான் ஒரு வீட்டிலே சென்று அந்த வீட்டு உரிமையாளரிடம் அந்த சந்திப்பை மேற்கொண்ட பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் என்னோடு பகிர்ந்திருந்தார். அவருடைய வாழ்விலே முழுவதுமாக துன்பம். அவர் திருமணம் செய்த காலத்தில் இருந்த துன்பம். அவருடைய வாழ்விலே பிள்ளைகள் இல்லை. மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் பல காலமாக நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிருந்தார். அவருடைய சகோதரர்களால் அவருக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. அவரால் ஒரு தொழில் கூட செய்ய முடியாத நிலை. தன்னால் இயன்ற ஒரு சின்ன சின்ன தொழிலை அவர் செய்து அங்கே பிழைத்தவராக அவருடைய வாழ்வில் இருந்தார். ஆனால் பிரியமான சகோதரர்களே, நான் அவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நான் காண்பேன். ஒவ்வொரு நாளும் நற்கருணை சந்திப்பை நான் காண்பேன். இவ்வாறு தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கும் அவருக்குமான ஒரு உறவை வளர்த்தவராக, துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் கடவுளோடு கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை அவர் தளர விடாது வாழ்ந்ததை நான் பார்த்திருந்தேன். அவரிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த அளவு தூரம் உங்களுடைய வாழ்விலே துன்பத்தை நீங்கள் கண்டிருந்தும் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களே, எவ்வாறு இது என்று சொல்லி நான் கேட்ட பொழுது, கடவுள் எங்களுக்கு எவ்வாறு இந்த வாழ்வை கொடுக்கிறாரோ அவ்வாறே அந்த வாழ்வை எடுத்து விடுகிறார். கடவுள் கொடுக்கிறார், கடவுள் எடுத்து விடுகிறார். அனைத்தும் கடவுளுக்குரியவை. ஆனால் நாங்கள் கடவுளை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்ற அந்த யோபுவினுடைய வார்த்தைகளை அருமையாக அங்கே என்னோடு பகிர்ந்திருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கையை கண்டு நான் வியந்து போயிருந்தேன். அவருடைய நம்பிக்கையான அந்த வார்த்தைகளை கண்டு நான் என்னுடைய நம்பிக்கையை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டேன். பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்விலே இவ்வாறான ஒரு நம்பிக்கை வேண்டும். நாங்கள் துன்பத்திலும் நம்புகிறவர்களாக, ஆண்டவர் இயேசுவை நம்பி வாழுகின்றவர்களாக, அந்த துன்பமான காரியங்கள் எங்களுடைய வாழ்வை சூழ்ந்திருந்தாலும், பல வருடங்களாக எங்களுடைய வாழ்வு துயரத்தோடு பயணம் செய்தாலும், நான் கடவுளை விட்டு ஒரு நாளும் போக மாட்டேன் என்கின்ற அந்த வார்த்தைகள், அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்வை மீண்டும் புது பொலிவாக மாற்றும். பிரியமான சகோதரர்களே, கவி பேரரசு வைரமுத்து சொல்லுவது போல, முளைப்பதற்கு எந்த பாறையிலும் இடம் இருக்கிறது, ஆனால் மனிதனுக்கு தான் வேர்கள் இல்லை என்று சொல்லி தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, மனிதர்களுக்கு தேவையானது நம்பிக்கை என்கின்ற வேர். பாறை மீது கூட நம்பிக்கையோடு அந்த கிளைகள் ஊடுருவுகின்றன. ஏனென்று சொன்னால் அது நம்பிக்கையோடு பயணம் செய்கிறது. நாங்களும் அதே நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழுகிற பொழுது, ஆண்டவர் இயேசுவிலே நம்பி வாழுகிற பொழுது, எங்களுடைய செயற்பாடுகளிலே நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் மேம்படுக்கிற பொழுது, நிச்சயமாக ஆண்டவருடைய அருள், அவர் மேல் நாங்கள் வைத்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்வை, நிலை வாழ்வை நோக்கி நாங்கள் செல்ல அது
உந்து சக்தியாக இருக்கும் என்பதே உண்மையாகின்றது. ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய அருளிலே நாங்கள் வாழ, நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்து நிற்க அவர் அருளை வேண்டி மன்றாடுவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.